Stotram, 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 stotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். இந்த வியாழக்கிழமை கர்த்தாவே, இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை இந்த தேவன் பொறுப்பத்தை நடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதனுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் குடும்பமாக என்னுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்படைக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. பேச வேண்டிய வார்த்தைகளை மகனோட கர்த்தர் பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே சேர வேண்டியதாக ஒவ்வொருவருக்கும் போய் சேர என் தேவன் உதவி செய்யுங்க ராஜா. அதன் மூலமாய் ஜீவிதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படியாக உங்களோட கருத்துக்களை தாழ்த்து நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்களோட கருத்துல கர்த்தாவே இந்த பாடல் வேலையை ஒப்படைக்கிறேன். தேவன் நாம மகிமைக்கு என்று பாட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. பாட்டு மூலமாய் கர்த்தாவே இருக்கட்டும், ஜனங்கள் ஒரு பக்கமாய் இருக்கட்டும் என்று உங்களோட கருத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபதி போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபதி போற்றி. மகிமை தேவமானே தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடையச் செய்தார். தம்மை இந்த மதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடையச் செய்தார். தம்மை இந்த மதற்காக தந்தார். அற்புதங்கள் சர்வ வல்ல தேவன் ஆதித்தலம் கொடுத்திடுவா. அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆதித்தலம் கொடுத்திடுவா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிரி நீரோடும் நடமாட கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிரி நீருளிலே என்றோம் நடமாட கொள்ளை நோயை கண்டோம். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திருந்து தீருவே. பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திருந்து தீருவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி சிவனென்று நாடிக்கொள்ள மாமே. ஒரு போதும் பொல்லாப்பு வராது. தேவனென்று நாடிக்கொள்ள மாமே.
மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கோபிடம் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கோபிட வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுகிறே சகங்களை மிதித்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சகங்களை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் மீதராமல்ல காரங்களில் தாங்கிடுவாதுத பாதம் கல்லில் மீதராம காரங்களில் தாங்கிடுவாதுத ஒரு போதும் என் கோடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் என் கோடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி 307வது பாடல் கர்த்தரின் கை குறுகவில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே. சுத்தர்களா மாறிடவே, சுகரர் புரிந்தனரே. கர்த்தர்களா மாறிடவே, சுகரர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே
விசுவாசத்தா நீந்துமே பிழைப்பா விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவா பரிசுத்த ஆவியானவரே நடத்திடுவா திருகையிலே நாம் வளர்ந்திடுவோம் மரங்களை நாடிடுவோம் திருகையிலே நாம் வளர்ந்திடுவோம் மரங்களை நாடிடுவோம் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பான் விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பான் திருசபையே கிரிய செய்வா தேவிய பாதையில் பெருகிடுவா திருசபையே கிரிய செய்வா தேவிய பாதையில் பெருகிடுவோம் தலைமுறையா தலைமுறையா கழுத்திடது புரிவா தலைமுறையாய் தலைமுறையாய் கழுத்திடது புரிவா விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா நெஞ்சமே நீ அஞ்சிடவே தாஞ்சமே நரனே நெஞ்சமே நீ அஞ்சிடவே தஞ்சமே நரனே ரஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பான் விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பான் திருசபையே கிரிய செய்வாய் தேவிய பாதை பெருகிடுவா திருசபையே கிரிய செய்வாய் தேவிய பாதையை பெருகிடுவா தலைமுறையா தலைமுறையாய் கழித்திடாத போதே தலைமுறையாய் தலைமுறையாய் கழித்திடாத புரிவா விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நெஞ்சமே நீ அஞ்சிடாதே
தஞ்சம் இயேசுவே நரனே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவும் நரனே பஞ்சனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார் தஞ்சத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார் விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமானே விசுவாசத்தா நீதிமானே பிழைப்பா கர்த்தரின் கை கூறுவதில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே கர்த்தரின் கை கூறுவதில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே சோத்தர்களாய் மாறிடவே சுதனது பொதிந்தனரே சோத்தர்களாய் மாறிடவே சுதனது பொதிந்தனரே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா விசுவாசத்தா நீதிமானேந்துமே பிழைப்பா. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே இந்த வாரத்துடைய மத்தியிலும் கூட நாங்கள் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எங்களோட இணைந்து இருக்கிறீங்களோ எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தாவே கலங்கி போயிருக்கிறோம், பதறி போயிருக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி இருக்கிறதே சுவாமி. விசுவாசத்தை ஒரு விஷயம் கூட வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. கடைசி நாட்கள்ல மனுஷகுமார் வெளிப்படக்கூடிய நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரான்னு எழுதப்பட்டிருக்கிறது. யா அந்த நாட்களுக்கு வந்துட்டோம். விசுவாச துரோகம் நேரிட்டு முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படக்கூடிய நாட்களுக்கு வந்துட்டோம். தேவரீர் எங்களுக்கு மனம் இருங்க, எங்களுக்கு காணப்படுற அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. பதறி போயிருக்கிறோம், கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அந்தந்த இடங்களை ஆசீர்வதிங்க. திடமனதாய் விசுவாசம் என்ற நங்கூரத்தை ஒரு ஜாபாதாரா சாந்துடாபா ஒவ்வொருவரோட நீர் இடைபடுவீராக. விசுவாசம் என்ற நங்கீரம் ஒருவருடைய இருதயத்தில் போடப்படுவதாக. தேவரீர் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கூடி வர பண்ணுங்க உங்களுடைய நாமத்தை. ஆண்டவரே விசுவாச வீரர்களாய் மகாபரிசுத்த விசுவாசத்தின் மேல நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்களா என்னையும் இந்த ஜனத்தையும் மாற்றுங்க இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதா. தேவ பிள்ளைகள் எல்லாரும் இந்த வேத பாடத்துக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. வேத பாடத்துக்காக கர்த்தர்களோடு பேசும்படியாக வேதத்துள்ள ரகசியங்களை நமக்கு விளக்கி சொல்லி தரும்படியாய் ஜெபம் பண்ணுப்பா.
ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. நாம் வழக்கமாய் படிக்கிற அந்த வேத பகுதிக்கு நேராக திருப்புவோம். இந்த வேத பாட கூட்டத்தில் ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வசனங்களை மீண்டுமாய் படிக்க கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் வீடுகளில் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்களாய் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வேத புத்தகத்தை திருப்பி அதை படியுங்கள். அதுபோதுதான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒருத்தர் படிங்க. These things I write unto you shortly, that if I may tarry long, that thou mayest know walk in thy ways. கவனிங்க, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு உங்க வீடுகளில் இப்படி இருக்கிற இடங்களில் இருந்து வேத வேதத்துக்கும் ரொம்ப கனத்தை கொடுப்பீர்கள்னா நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? அதனால அதை நீங்க எப்போதும் ஃபாலோ பண்ண முடியாது நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் கூட கவனிங்க, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்கணுங்கிற விஷயத்தை ஏறக்குறைய வருடங்களாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய வீடு என்றால் யார்? தேவனுடைய வீடுனா என்ன? நாம் தான் தேவனுடைய வீடா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் சபை தேவனுடைய பேராலயமா இருக்கிறதுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டு வருகிறது. பரலோகத்தில் அந்த ஆலயம், அங்க ஆலயத்தை நான் காணவில்லைங்கிறாரு, ஆனா ஆட்டுக்குட்டியானவர் அதுக்கு ஆலயமா இருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதனால அந்த ஆலயத்தை குறித்து இந்த காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தன்னுடைய மனதில் முதல்ல ஆசரிப்பு கூடாரம் ஒரு கூடாரத்தில் தங்கி இருந்ததாக வாசம் பண்ணதா பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தாவீது மனதில் ஒரு ஏவுதல் உண்டாச்சு. ஆனா அவருடைய மகன் மூலமா அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அப்படி தேவனுடைய ஆலயம் தகர்க்கப்பட்டது, மீண்டுமாய் கட்டப்பட்டது. சிறுவாபுடைய நாட்கள், இப்படி பல காரியங்கள்லாம் அது ஆலயத்தினுடைய சரித்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஆவிக்குரிய ஆலயமா இருக்கிற நமக்குள்ள எவைகள் இருக்கணும், எவைகள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை குறித்து படிக்கணும். அந்த வரிசையில பல காரியங்கள், கசப்பு இருக்கக்கூடாது என்றும், உண்மை இருக்க வேண்டும் என்றும், அசுத்தம் இருக்கக்கூடாது என்றும், சுத்தம் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்றும், பல காரியங்களை முறுமுறுப்பு இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல விஷயங்களா நம்ம தொடர்ச்சியாக பல மாதங்களாகவும் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாட்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, அலங்கரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயம் அலங்கரிப்பு இருக்கணும். என்னோட வீட்டில் ஒரு டெக்கரேட் பண்றோம், சும்மா முட்டையா இருக்கக்கூடாது, ஒரு அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்கணுங்கிற விஷயத்தை படிச்சோம். அது எவைகளினால் அலங்கரிக்கலாம் அப்படின்னா, காணிக்கைகளினால் அலங்கரிக்கலாம், சிறந்த கற்களினால் அலங்கரிக்கலாம் என்று லூக்கா 21ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில் சில காரியங்களை படிச்சோம். அதுக்கு பிறகு வஸ்திரங்களினால் அலங்கரிக்கப்பட வேண்டிய விஷயத்தை குறித்து நான் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் பல வஸ்திரங்களை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முந்தைய வேதபாட வகுப்புகளுடைய காரியங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கிறது. அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதில் சித்திர தையலாடை என்றும், ராஜ வஸ்திரம் என்றும், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் என்றும், அப்படி பல விதமான காரியங்களை நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். இன்னும் சில காரியங்கள் இன்றைய நாட்கள்ல, போன வாரத்தில் ஒரு வஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் பெண் வஸ்திரம், ஒயிட் கார்மெண்ட், கல்யாண வஸ்திரம் என்றெல்லாம் படித்தோம். பல வஸ்திரங்களாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாட்களில் நாம் கடந்த வாரத்தில் படித்ததனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பெண் வஸ்திரம் என்று படித்தோம். பெண் வஸ்திரம் யாருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம போடக்கூடிய வெண் வஸ்திரம் அல்ல. கடையில போய் மதரசால போய் ஒரு வெண் வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து போடுறதுக்குள்ள, அது வெளிப்படையான ஒரு வஸ்திரம். தேவனுடைய பார்வையில தேவன் ஒரு வெண் வஸ்திரத்தை தேவனே தருகிறார். அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தான் இருக்கணும். அந்த வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கிறோம் பாருங்களேன். ஜெயம் கொள்ளுகிறவனோ, படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிட்டேன். படிங்க, ஆங்கிலத்தில் படிங்க. He that overcometh the same shall be clothed in white raiment,
and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. பாருங்க, வெண்வஸ்திரம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்றவனுக்கு தான் வெண்வஸ்திரம் கிடைக்கும். அப்ப எவைகளை ஜெயிக்க வேணுங்கிற விஷயத்தை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன். உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னேன். லூக்கா 16 யோவான் 16 அதிகாரத்தில் 33 வசனத்தை அதிக அடிப்படையை வச்சு நம்ம என்ன சொன்னோம்? உலகத்தை இயேசு சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆயிலாம் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் படிச்சோம். அப்புறம் பார்த்தா பிசாசு ஜெயிக்கணுங்கிற விஷயத்த சொன்னேன். அப்புறம் மரணத்தை ஜெயிக்கணுங்கிறத சொன்னேன். ராஜ்யங்களை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பல விஷயங்கள் இருக்குங்க. போன வாரத்தில் நம்ம படிச்சோம் உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி. உலகம்னா என்னன்னு முதல்ல சொன்னோம். அதை எப்படி ஜெயிக்கலாம்? உலகம் நம்மளை கரைப்படுத்தும், உலகத்துல உபத்திரவப்படுத்தும், உலக ஞானம் நம்மளை மேற்கொண்டுரும், உலக வேஷத்தை நம்மளை அப்படியே அமைக்க வச்சிடும், உலக அசுத்தை நம்ம தாக்கிடும். இதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறவல்லா போகணும். அது ஜெயிக்கிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு ஆலோசனை சொல்லி நான் போன வாரத்துல படித்து நிறுத்தணும். அப்ப விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனாலதான் இந்த விசுவாசத்தை நம்ம தகர்க்க முடியாது சாத்தான் பல விதத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சரிங்களா? அதனாலதான் உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்தேன். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று பேதுருவை பார்த்து சொல்றாரு. சரிங்களா? அவர்கள் எல்லாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்களை பேறு பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட நடந்தவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் இயேசுவோடு கூட நடந்தவங்க, பாடுகளை பார்த்தவங்க, மரித்த அவர் இயேசு உயிரோடு எழுந்ததை கண்டவங்க. நம்ம இயேசுவை பார்த்ததில்லை, இயேசுடைய அடிகள் இயேசுவோடு கூட நடந்ததில்லை, அவருடைய போதனை அவருடைய வாயிலிருந்து நம்ம கேட்டதில்லை, இயேசு மரித்தவர் உயிரோடு எழுந்ததை நம்ம பார்த்ததில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்களை காட்டிலும் நீங்க மேலானவர்கள் சொல்றாரு. தேவ பிள்ளைகள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். கண்டு விசுவசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவசிக்கிறவன் பேறு பெற்றவர். தேவனுடைய பார்வையில் அதான் பெருசு. நம்மளெல்லாம் தேவன் பார்வையில் பேறு பெற்றவர்களா தேவன் நிறுத்தி இருக்கிறார். அதனால இந்த நாட்கள விசுவாச குறைவுகளை மன்னிக்க முடியாது, நீங்க ஜெபிக்கணும். விசுவாசத்துல குறைபட்டு போயிடக்கூடாது. விசுவாசத்தை தகர்க்க முடியாத சாத்தான் பல விதத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தை குறித்து படிச்சோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பிசாசை ஜெயிக்கணும். அப்படிங்க அந்த விஷயத்தையும் அந்த சில காரியங்களும் உங்களை சுருக்கமா சொல்லி அனுப்பட்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 12:11. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11. எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள், நூதனமான ஒரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. படிங்க. பாருங்களேன், தமிழ்ல படிக்கிறோம். அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகளே, பிசாசை ஜெயிக்கணும். ஏன்னா இயேசு ஜெயிச்சாரு. நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். இந்த காரியங்களை இயேசு ஜெயிச்சவராதான் இன்னைக்கு பிதாவுடைய வலது வருஷத்துல விட்டு இருக்கிறார். நாம பிதாவுடைய வலது வருஷத்துக்கு போய் சேர போறோம். முகமுகமாய் தெரிசிக்கக்கூடிய நாட்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய வருகை இருக்கலாம், இல்லாவிட்டா நம்முடைய மரணம் இருக்கலாம். அவரை முன்னோடு தரிசிக்கும் போது நாம் ஜெயிச்சவர்களா இருக்கணும். உலகத்தில் அதிகாரங்கள் என்றும் துறைத்தரங்கள் என்றும் அந்தகார லோக அதிபதிகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அதுல எப்படி ஜெயிக்கலாங்கிற விஷயம் தான் சொல்றேன். பிசாசை குறித்து அதிகமாக படிக்கிறதெல்லாம் வேத பாடம். நம்ம தேவனை குறித்து தான் அதிகமாக படிக்கணும். பிசாசுடைய தந்திரங்கள் அறியாத நம்ம அதுதான் அவனுடைய காரியங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு அறிந்து கொள்றது தப்பல்ல. ஆனா அவனையே நீங்கள் பெருமைப்படுத்தி அவனுடைய காரியங்கள் எப்படி செய்கிறது என்று சிலர் பேசுறது, அதையே நீங்கள் கேட்கறது இல்லை. தேவனை பற்றி பேசுங்க, தேவனுடைய காரியங்களை பற்றி பேசுங்க. தேவன் நிச்சயமா உங்களை பெரிய காரியங்களை செய்வான். அவன் தோற்று போனவன், அவனால ஒன்றும் செய்ய இயலாதவன், சுமக்கப்பட வேண்டியவள் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. இவங்களை பத்தி அதிகமா பேசாம இயேசுவை பத்தி பேசுங்க, ஆண்டவருடைய காரியங்களை பற்றி பேசுங்க. இன்றைக்கு இந்த பிசாசை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சாங்க. தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அவனை குறித்து மேல லைன்ல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் எப்படிப்பட்டவனுக்கு அவன் பேர்கள் பல விதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவனை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு அவனை எப்படி ஜெயிக்கலாங்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி இந்த வேத பாடத்தை நிறுத்த விரும்புகிறேன். 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட
அதனோடு சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்ப அவர் தூதருடைய கூட்டமா இருக்கிறான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த காரியங்களை விளக்கி சொல்வாராக. அவனுக்கு 3 பேர்கள் எழுதி வச்சிருக்கிறான். மோசம் போக்குகிற பிசாசு, அப்புறம் சாத்தான், பழைய பாம்பு. 3 பேர் கொடுத்து வச்சிருக்க இந்த இடத்துல மாற்றம். மோசம் போக்குற பிசாசு. இந்த பிசாசு உங்களை மோசம் போக்குவாங்க. நான் ஒரு நாள் தேவ செய்தி உங்களுக்கு கொடுத்தேன். உள்ளுக்குள்ள இருந்து மோசம் போக்குவான், சபைக்குள்ள இருந்து மோசம் போக்குவான், உங்க வீட்டுக்குள்ள இருந்து மோசம் போக்குவான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய வேலையே மோசம் போக்குறது. மோசம் போக்குறவன், அப்புறம் சாத்தான், அப்புறம் அவனுக்கு பேர் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்ட பெரிய வலு சர்ப்பம். இவனை நீங்க ஜெயிக்கணும். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை சொல்லிட்டு தான் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, மரண நடிகரா இருந்தாலும் அவனை நீங்க ஜெயிக்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கணும். தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்கள்ல சத்துருவை துரத்தினார். உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுங்களேன். இன்றைக்கு தவறான சில காரியங்கள் நம்ம செய்யணும். எங்க உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. நம்மளை சுற்றிலும் ஆவிக்குரிய மண்டலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டீங்களா? நம்ம மாத்திரம்தான் மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறோம். மாம்சமும் ரத்தமும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமிக்க மாட்டாது. தேவன் ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியான ஆவியா இருக்கிறார். அவரை தொழுதுகளை யாவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான ஆவியா இருக்கிறான். இது ஆவிக்குரிய மண்டலங்களில் நடக்கிற ஒரு காரியங்கள். இன்றைக்கு அந்த காரியங்களை உங்களுக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்லட்டும். தேவ பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய மண்டலங்கள் நடக்கிற உங்க கண்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கிற விஷயத்தை எபேசியர்கள் நிருபத்தில் பாருங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை திரும்புங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவனை எப்படி ஜெயிக்கலாங்கிற ஒரு சில சுருக்கமான குறிப்புகளை உங்களுக்கு சொல்றேன். 6:12 படிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இவைகளை ஜெயிக்கணும். ஏங்க இந்த பிசாசுங்கிறது 4 விதத்தில் நமக்குள்ள கிரியை செய்யறான். மோசம் போக்குறவன், பழைய பாம்பு, சாத்தான், வேற வேற பேர் வச்சிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல படிக்கிறான், அவன் திருடுகிறவனும் கொலைக்காரனுமா இருக்கிறான். அவன் திருடுவான், கொலை பண்ணுவான், அவ்வளவு அவனுடைய வேலை. இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது என்ன காரியம் அப்படின்னா, துரைத்தனங்கள். எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களை எப்படி அவனை ஜெயிச்சார்னா துரைத்தனங்களா இருந்திருக்கிறான், அதிகாரங்களா இருந்திருக்கிறான். எங்க துரைத்தனங்கிறது உங்க ஒவ்வொரு ஏரியால கிரியை செய்யறது. இப்ப இந்திய தேசத்துல துரைத்தனம் பண்ணக்கூடியது அதிகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் போராடுகிற பொல்லாத ஆவிகள் சேனைகள். இவைகளோடு நீங்க யுத்தம் பண்ணுங்க. நீங்க மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஜெயிச்ச இந்த 4 காரியங்கள் எப்படி ஜெயிச்சிருக்கிறார் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெயித்த விஷயத்தை எழுதுகிறார். கொலேசியர் சாப்டர் 2, கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எபேசியர் பிலிப்பியர் கொலேசியர்ல பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. 15ஆம் வசனம், எபேசியர் 2:15 படிக்கிறோம் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்துக் கொண்டு வெளிநரமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். அப்ப துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமா வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு? சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். அவைகள் என்ன நமக்கு விரோதமா போராடிட்டு இருக்கும். தேவ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு இந்த பிசாசுகள் போராடி கொண்டிருக்கும். அந்த 14ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் எப்படி ஜெயிச்சு வந்தாருங்கிற எழுதுறாரு. நமக்கு விரோதம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முடித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல சிலுவையில் வெற்றி சிறந்தார். தேவ பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளுங்களேன். துரைத்தனங்கள் கிரியை செய்து ஏங்க இந்த இந்திய தேசத்தின் மேல் ஒரு துரைத்தனம் இருக்கிறது, ஆப்பிரிக்க தேசத்தின் மேல் ஒரு துரைத்தனம் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது. இதுல ஒரு வேலை செய்யும். இவைகள் தான் திடீரென்று உண்டாகக்கூடிய மரணங்களை உண்டாக்கக்கூடிய அகால மரணங்கள் உண்டாக்கும்.
இந்த ஒவ்வொரு அந்த ஆவிகளை குறித்து நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறதில்ல. அவைகளை எப்படி ஜெயிக்கிறது தான் நம்ம படிக்க போறோம். உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு பார்த்தோம். உலகம் என்னங்கிறது சில காரியங்களை சொன்னது போல இந்த பிசாசு என்ன மாதிரி செய்யறான்னா தேசத்துக்கு நெல்லுக்கிலேயே செய்வான். இந்திய தேசத்துல கிரியை செய்கிறது பலி சொற்பத்தின் ஆவிங்க, அது எல்லாமே ஒரு வித பேர்களை சொல்றாங்க, அவ்வளவுதான். கேட்டீங்களா? ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிறது. விக்கிரகங்களை ஆண்டவர் வெறுக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் நீங்கள் தேவ சித்தம் செய்ய விடாதபடிக்கு கிரியை செய்துகிட்டே இருக்கும். இயேசு உலகத்தில் இருந்த நாட்கள்ல மனிதர் மூலமா கிரியை செய்தார். அவருடைய நெருங்கி நடந்ததான பேதர் மூலமா கிரியை செய்யறான். தேவ சித்தம் செய்ய முடியாதப்பா. இயேசு சொல்றார், இவ்வளவு பாடுபட்டு நான் மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லுகிறார். எதற்கு? இந்த அதிகாரங்களை துறைத்தனங்களை விடுத்துக் கொண்டு சிலுவையின் மேல வெற்றி சிறக்கணும். அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம். ஆனா நடந்தது என்ன? இந்த பேதர் சொல்றான், ஆண்டவரே உனக்கு அப்படி சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போய் சாத்தானங்கிறாரு. அப்ப மனிதன் மூலமாக ஒரு கிரியை நடப்பிக்கிறது உங்களுடைய தேவ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு. இயேசுக்கே அப்படி இருக்குமானா உங்களுக்கும் எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு உபவாசம் எடுத்து வெளியே வராரு, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார், 40 நாள் உபவாசத்துக்கு நேராக கடந்து போறார். அந்த உபவாச நாட்களை சத்துருவானவன் போராடுகிறான். 3 விதமான சோதனைகளை கொண்டு வந்து போராடுகிறான். அவைகளை இயேசு ஜெயிச்சார். தேவ பிள்ளைகளே, இயேசு ஜெயிச்சது போல நம்மளும் ஜெயிக்கணும். அதுக்கு சில ஆலோசனைகளை பரிசுத்தவான்கள் இந்த நிருபத்தின் மூலமாகவும் வேத வாக்கியங்கள் மூலமாகவும் நமக்கு தந்திருக்கிறாங்க. அது ஜெயிக்கிறது எப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை நம்மளும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் பிசாசை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துருக்க முதலாவது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க துரத்தலாம். பிசாசை கெட்டுகிறேன் என்றும் அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. பிசாசு கெட்டப்படுவான், கடைசி நேரத்தில் கெட்டப்படுவான். கெட்டி பாதாளத்தில் தள்ளுகிற ஒரு தூதன் கட்டி விடுறான். ஒரே ஒரு தூதன் போதும் இதுவரைக்கும் ஏமாற்றி கொண்டிருந்த பிசாசை கெட்டி போடுவதற்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கேட்டீங்களா? இந்த எல்லைகளை கிரியை செய்கிற பிசாசு, உங்க வீடுகளை கிரியை செய்கிற பிசாசு, உங்க சரீரத்தில் கிரியை செய்கிற பிசாசு நீங்க துரத்தலாம். நான் கெட்டுகிறேன் என்று சிலர் சொல்றாங்க. ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமா வச்சு சிலர் சொல்றது, பலவானை முந்தி கெட்டினால் வழி அவனிடத்திலிருந்து பொருளை கொள்ளையிட முடியாது, அதனால இயேசுவின் நாமத்தில் பிசாசை கெட்டுகிறோம். அது ஒரு இடத்துல மாத்திரம் தான் கெட்டுகிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது 2-3 காரியங்களினால அது உறுதிப்படுத்தப்பட்டாதான் அந்த காரியம் அது உபதேசமாக நிலைநிறுத்தப்படும். அதனால இன்றைக்கு உங்களுக்கு அறிவுறுத்த காரியம், பிசாசு நீங்க துரத்துங்கள், அது ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை கெட்டுகிறோம் என்றெல்லாம் செய்ய இயேசு உலகத்தில் இருந்த நாட்கள் பிசாசுகளை துரத்தினார். எவைகளும் கெட்டி அனுப்பல. இயேசு செய்யாத காரியத்தை நம்மளும் செய்யணும் அவசியம் இல்லை. தெரியல, என்னோட வார்த்தைகளை நன்றாக கவனிங்க. இப்ப நம்ம பிசாசை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, அவனை துரத்துகிறோம். நாட்கள் ஆகும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுல கடைசி போராடக்கூடிய கடைசி சத்ரு மரணம் ஜெயமாக நம்ம விழுங்கி போட்டலாம். சரி, இப்ப கவனிங்க எப்படி துரத்தலாம். கவனிங்களேன், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை படிங்க. ஜேம்ஸ் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் படிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன போட்டிருக்கு ஆங்கிலத்தில்? ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். எதிர்த்து நில்லுங்க. இன்னைக்கு பிசாசை கண்டு நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால அவங்க துரத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதற்கு சில காரியங்களை கட்டளையா கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை துரத்தணும் அப்படின்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன செய்யணும்? ஆண்டவர் யாக்கோப்பு 23 அறிவுறுத்துறாருன்னா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம் பிசாசை துரத்துங்க, அது உங்களை விட்டு ஓடிப்போம். அது உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பிசாசானாலும் சரி, உங்கள் மேலிருந்து கிரியை செய்கிற தேவ பிள்ளைகளை பிசாசாகுமா? அபிஷேகம் பெற்றவர்கள் பிசாசுடைய கிரியைகள் இருக்கு, சுவாபங்கள், குணாதிசயங்கள் உங்கள் மூலமா வெளிப்படுத்துவோம். நேரடியாகவும் போராடுவோம். இயேசுவை பாருங்க, இயேசு அபிஷேகம் பெற்று வந்தாரு. அவர் நேரடியா போராடலையா? அவன் சத்தத்தை கேட்க பண்ணலையா? செய்வான். உங்க வீடுகள்ல போராடுவான்.
பில்லி சூனியங்கள் வைக்கிறாங்க, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மோசம் போகும் பிசாஸ். நீங்க அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிச்சீங்கன்னா நீங்கள் அந்த பிசாசு பில்லி சூனியத்தினால் மோசம் போக்குறானே அவனுடைய ஒரு வேலை தான் அது. வெளிப்படுத்தல் 18:23 கடைசி 18ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் நினைக்கிறேன், படிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. உன் சூனியத்தினால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாரை குறிச்சு எழுதியிருக்குன்னா அந்த 21ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் என்று மகா பாபிலோன் ஆகிய அசுத்த ஆவிகளின் குடியிருப்பும் பேய்களின் குடியிருப்பாய் மாறி போனதான அந்த மகா பாபிலோன் குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, பில்லி சூனியத்தினால என்ன செய்யறாங்கன்னா மோசம் போக்குறாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பலவிதமான போராட்டங்கள் இருக்கு. உங்களால் நீங்க ஜெயிக்கணும்னா, ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும்னா ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனை தெரியுமா? முதலாவது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அப்புறம் விசுவாச எதிர்த்து நில்லுங்கள், அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கிழித்து கொண்டு சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார்னா காரணம் என்ன தெரியுமா? பிலிப்பியர்கள் நிருபத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கு. அவர் என்ன பண்ணார்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிசாசு வெள்ள அவருக்கு முன்னாடி நடுங்குச்சு. அதனால இன்றைய நாட்களில் நீங்கள் நானும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை படிக்கிறோம் பாருங்களேன். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிஞ்சாருங்க. இயேசு கீழ்ப்படிஞ்சவரா இருந்தாங்க. அவருக்கு விரோதமாய் வந்தன அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தில் போராடுகிற எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப அவர் முதலாவது ஃபாலோ பண்ணது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய வழிமுறையின்படி செயல்பட்டு வருகிற தேவ பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். இதை செய்ய விட மாட்டான், வசனத்தை கீழ்ப்படிய விட மாட்டான், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய விட மாட்டான், கீழ்ப்படியாது அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். எது செய்யக்கூடாது அதுதான் செய்ய வைக்கிறான். சமீபத்தில் ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்றான்னா, நான்வெஜ் எந்த மட்டன் ஷாப்ல திறக்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு. ஆனா இவர்கள் எல்லாரும் அந்தரங்கமாய் இப்ப ஹோட்டல்ங்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, கீழ்ப்படியாது ஒரு ஒழுங்கு போட்டிருக்காங்கன்னா அது கீழ்ப்படிய மாட்டேன். மாஸ்க் போடுங்க அப்படின்னு ஒரு ஒழுங்கு, அது கீழ்ப்படியாம இருந்தா கிளவுஸ் போடுங்க ஒரு ஒழுங்கு போடுறான். அதிகாரங்கள் கீழ்ப்படிக்கிறது அது சாத்தானுடைய பெரிய, இது ஆதியின் நிலவரத்திலிருந்து இருக்கிறது. ஆதாம் ஏவாளுடைய காரியத்திலிருந்து படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வாரியத்தை சொல்றாரு, நன்மை தீமை அறிவிக்கிறது அந்த கனியை நீங்க புசிக்காதீங்கப்பா. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை செய்யறாங்க. அதான் கீழ்ப்படியாமை. அன்றைக்கு ஆரம்பிச்சு இன்று வரை கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதாங்க அதை குறித்து எபேசியர் நிருபத்தில் படிச்சீங்கன்னா அது ஒரு ஆவி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற, நல்லா கவனிங்க, கோடிட்டுக் கொள்ளுங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். படிங்க ஆங்கிலத்தில். 2:2 Wherein time past ye walked according to the course of this world, according to the prince of the power of the air, and the spirit that now worketh in the children of disobedience. Children of disobedience. இன்னைக்கு கிரியை செய்கிற கீழ்ப்படியாம இருந்தா அந்தகார அதிகார பிரபு. ஏற்கனவே சொன்ன அதிகாரங்கள் என்று சொல்லி பவர் பிரின்சிபாலிட்டி நிலை இருக்கு. இந்த அந்தகாரத்தில் கிரியை செய்யக்கூடிய காரியம் என்னது? அந்தகாரத்தில் கிரியை செய்யக்கூடிய லோகாதிபதிகள், அந்தகாரத்தில் பிரபுகள், இது கீழ்ப்படியாமைக்கு நேரம் நடத்துது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஜெயிச்சாருங்க. பிசாசை துரத்தணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. இயேசு ஜெயிச்சிருக்காரு. காரணம் என்ன? இவற்றெல்லாம் கீழ்ப்படிஞ்சவராக இருந்தார். அது மேல உள்ள அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் படிச்சீங்களா? 1ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். இன்னைக்கு பிதாவோட வலது பரிசத்தில் வீட்டு இருக்கிறார். எப்படி இருக்கிறார் பாருங்க. 2:20
சரி, 1:20 எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்ந்தெழுத்தத்தக்கதாக அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லா நாமங்களுக்கு மேல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. எப்போ? எதுக்கெல்லாம் மேல? துரைத்தனம், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவம். இது எல்லாமே சத்துருடைய ஒரு ஆளுகைக்கு கர்த்தத்துவத்தை ஒரு சத்துரு ஆளுகை செய்துட்டு இருக்கான். அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறான். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். பாபிலோன், தானியேல் இருக்கிறான். தேவ மனுஷனாக தானியேல் அங்க இருக்கிறான். ஆனா எங்க இருக்கு? பெருசிய ராஜாவின் கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆவி வந்து இவனுடைய ஜெபத்தை தடை பண்ணிட்டே இருக்கு. ஏறக்குறைய 21 நாட்கள் எதிர்த்து நிற்கிறான். அது விட்டு போகுது. எதிர்த்து போராடணும். ஆங்கில வேதாமத்தில் பார்த்தா ரெசில்ட் வித் காட் அப்படி ரெசிலிங். இங்க மல்யுத்தத்துக்கு சமானம். ரெசிலிங் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து மல்யுத்தம் அப்படின்னு. இவங்களோட மல்யுத்தம் பண்ணணும். யாக்கோப்பு செய்தது மாதிரி செய்யணும். யாக்கோப்பு ரிசல்ட் வித் காட் அப்படின்னு அவன் என்ன பண்றானா மல்யுத்தம் பண்றான். ராத்திரி முழுசும் உட்காந்து அவர் ஒரு மல்லு கட்ட இவர் ஒரு மல்லு கட்ட யுத்தம் பண்ணி கடைசியில போராடி மேற்கொண்டாயே அப்படி சொல்றான். தேவ பிள்ளைகள் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீ மல்யுத்தம் பண்ணுகிறவளாய் போராடுகிறவளா மாறணும். அதிகாரத்தின் மேல, துரைத்தனத்தின் மேல, கர்த்தத்துவத்தின் மேல போராடுகிற அந்தகார ரோகாதிபதிகளோட மல்யுத்தம் பண்ணணும். அதான் ஜெயிக்க முடியும். போராடி மேற்கொண்டாயே என்று யாக்கோப்புக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பேர் அவனுக்கு கேரக்டரே மாறி. நீ யாக்கோப்பை அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவேன் இருக்கு. தேவ பிள்ளைகளை யுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் செஞ்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் படி என்ன தெரியுமா? கீழ்ப்படிஞ்சார். பிசாசுக்கு எதிர்த்துனார், ஓடி போயிடுச்சு. அதனாலதான் யாக்கோபு நிருபத்தை அவர் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஓடி போங்க. இல்லைன்னா நம்மளை மேற்கொள்வான். கவனிங்க, எல்லாரும் இருக்கடங்க வேத வசனத்தை எடுத்து படிங்க, கவனிங்க. இப்ப கவனிங்க, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு அதிகாரத்துக்காக கீழ்ப்படியாம நீங்க இஷ்டப்படி நடந்துட்டு பிசாசுகளை துரத்த போனீர்கள் என்றால், உங்களோடு போராடுகிற பிசாசுகளை இயேசுவின் நாம அது இதுன்னு சொன்னீங்கன்னா அந்த சத்ரு உங்களுக்கு ஒரு விதமா கிரியை செய்வான். கீழ்ப்படுகிறத நான் சொல்றேன், வேத வாக்கியங்கள் கீழ்ப்படியணும். எத்தனையோ தடவை சொல்றேன், சிஸ்டர், சகோதரி, சகோதரா, ஞானசானம் எடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசானம் எடுத்துக்கொள், சீக்கிரமா பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இப்படி எல்லாம் சொல்றோம். இது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படியாம அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாஸ்டர், இருந்துக்கலாம் பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் செய்யாத பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விரோதமா பிள்ளை சுனியம் செய்யும் போது, உனக்கு விரோதமா மந்திரங்கள் கிரியை செய்யும் போது, உனக்கு விரோதமா சத்துரு நேரடியா வரும் பொழுது அதுல இயேசுவின் நாமத்தில் போனா போகாது. உன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இந்த வேத பாடத்தின் மூலம் உன்னை எச்சரிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூல் தான் வச்சிருக்காரு ஆண்டவர். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்மளை சுற்றி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் சத்துருவானவன். ஒரு வார்த்தை உங்களுக்கு, சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேனே. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வரக்கூடிய பிரச்சனைகளை, சத்துருவை நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயிச்சிருவேன், ஜெபம் பண்ணா சரியா போயிடுவான் பாஸ்டர், அது பண்ணா சரியா போயிடும், நீங்க செய்யுங்க அப்படி செய்யலாம் வந்து தவறான காரியம். அப்படியெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரு. அவன் ஆதி முதற்கொண்டே கிரியை செய்கிறவன் எழுதப்பட்டிருக்கிறது. மோசம் போக்குறவன் எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்து மோசம் போக்குறவன். பழைய பாம்பு இன்னைக்கு உள்ளவங்க கிடையாது, பழசு, ரொம்ப பழசு. அது பாருங்களேன், 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். சிலர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காம, ஆண்டவருடைய வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படியாம சிலர் வந்து பிசாசுகளை துரத்த போனாங்க. அவங்களோட போராடுகிற சில வல்லமைகள் நடந்த காரியத்தை உங்களுக்கு படிக்கிறேன். அப்போ சில நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அதாவது பவுலின் கையினால சில காரியங்களை ஆண்டவர் செய்யறாரு. 13ஆம் அதிகாரத்து 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். நல்லா போனீங்க. இவர்கள் வேத வாக்கியங்கள் கீழ்ப்படிஞ்சவர்கள், இவர்கள் மந்திரவாதிகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை துரத்துறாங்க. பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்களை பார்த்து சொல்றாங்க. பிரதான ஆசாரியனுங்க கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பாருங்க, 7 பேர் இந்த வேலையில செய்யறாங்க. 15ஆம் வசனம், பொல்லாத ஆவி அவர்களை பார்த்து, இயேசுவை அறிவேன்,
பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. 16ஆம் வசனம், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார். எங்க பவுல் இயேசுவின் நாமத்தில் போனா போது, இந்த பிரதான ஆசாரியனுடைய ஸ்கேவா என்னும் ஒரு இதனுடைய குமார் 7 பேர் இப்படி செஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு? அந்த ஆவி என்ன சொல்லுது? இயேசுவன் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரையா? தேவனுக்கு கீழ்ப்படித்திருந்தால் பிசாசு எதிர்த்து நின்று அவங்களை விட்டு ஓடி போவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசு எதிர்த்து நின்னா அது உங்களை விட்டு ஓடி போகாது. உங்களுக்கு கிரியை செய்கிற மந்திரவாதமோ பில்லிசூனியமோ எதுவும் நடக்க. நீங்க ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எனக்கு அது நடக்குது இது நடக்குன்னா தேவனுக்கு கீழ்ப்படி. அதை தான் நீங்க ஆண்டவரே உங்களுடைய விஷயத்தில் எதுல நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன், எனக்கு அதை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. இங்க பவுலுடைய கைகளினால் ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். அதை பார்த்துட்டு நம்மள அப்படி செஞ்சிடலாம் நினைக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடி போயிடும். இல்ல தேவ பிள்ளைகளே, நீ ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கிறியா? பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும் சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கிறியா? தரித்திர நினைத்துக் கொள்ளுங்கிற சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா? பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் வளருங்கிற சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கணும். எத்தனையோ காரியங்கள் ஆண்டு சொல்லி கொடுத்துருக்காருங்க. அதெல்லாம் அல்லல் தட்டிட்டு நீங்க பிசாசுக்கு எனக்கு போராடுற மாதிரி இருக்குங்க. இங்க பிசாசுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 2 கை கால் வச்சுட்டு நேரடியா வந்து போறான். இல்ல, அது ஆவி கூட்டம் சொன்னேன். அவைகளுக்கு உருவம் இல்ல. நாம் மாம்சம் ரத்தம் உடையவர்களா இருக்கிறோம். இந்த மாம்சம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரமாக்கப்படாது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல, இந்த சரீரத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கண்களா பார்க்க முடியல. அந்த ஆவி தேவ பிள்ளைகளே, அதை நீங்க ஜெயிக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படி. முதலாவது எப்படி ஜெயிக்கலன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அதை எதிர்த்து நின்னீங்கன்னா போலாம். அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு முதல் ஆலோசனை என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவனை எதிர்த்து நிக்க. எதிர்க்காம போக மாட்டான். நீங்க எதிர்த்துட்டேன்னு தெரிஞ்சா அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து அவன் உங்களை விட்டு இல்லையா? எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற சில வழிமுறைகளை அதே எபேசியர்கள் நிருபத்தில் சில காரியங்களை நீங்க பல இடம் படிச்சு அறிந்திருக்கலாம். ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கட்டும். பாருங்களேன், அல்லேலூயா. படிங்க, எபேசியர்கள் நிருபம் 11ஆம் வசனத்தை படிக்கிறேன். பிசாசின் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வைக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். திராணி வேணும். திராணி இல்லாம போயிட்டு பிசாசு எதிர்த்து நின்னா அவன் உங்களை பாட்டுகள் நிர்வாணிகளா ஓட விட்டான். திராணி உள்ளவர்களா மாறும். அது பலவிதமான காரியங்கள்லாம் சொல்ற. இதெல்லாம் தரிச்சு கொள்ளுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க அவனை எதிர்த்து நில்லுங்க, போராடுங்க, அவன் விட்டு ஓடி போவான். அந்த காரியம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாக படிக்கும். மறுபடியும் தேவனுடைய சர்வாத வைக்கத்தை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களா மாறும். 11ஆம் வசனத்தில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். திராணி இருக்கா? அப்பதான் எதிர்த்து நிற்க முடியும். முதல்ல அதற்குள்ள வழிகளில் பார்க்கணும். திராணி இல்லாம எதிர்த்துனா அவன் உங்க மேல உட்கார்ந்துட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகள், அதனால ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு விரோதமா எழும்புகிற சத்துருடைய பலம் எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. சத்தியம் என்னும் கச்சையை நீங்க தரிச்சு கொள்ளுங்க, நீதி என்னும் மார்க்க அவசரத்தை தரிச்சு கொள்ளுங்க, சமாதானம் என்னும் சுவிசேஷத்தில் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்க, பொய்யா பொல்லாங்கன் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள், ரட்சணம் என்னும் தலைச்சீராவாயும் தேவனுடைய வசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வர. இதெல்லாம் நீங்க பல தடவை அறிஞ்சு கேட்ட வசனங்கள், ஒரு தடவை கூட படிச்சு கொள்ளுங்க. கடைசியா சொல்றாரு பாருங்களேன். அதெல்லாம் சொல்லும்போது 10ஆம் வசனத்துல கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வல்லம் அதான் திராணி உள்ளதான் மாற்றும். கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காட்டி நிறுத்துறேன். நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கணும்னா நீங்க திராணி உள்ளவர்களா இருக்கணும். அது எப்படி திராணி உள்ளவர்களா மாறலாம்னா, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டா தான் மாற முடியும். நீங்க 1 யோவான் புத்தகத்துல
1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை படிச்சு நம்ம நிறுத்தலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பிசாசு ஜெயித்தவருடைய ஒரு விஷயத்தை எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 1 John chapter 2 verse 14. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல இருந்து எழுதியிருக்கு. 13-14 வசனங்களை தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பொல்லாங்கன் தான் பிசாசு. இந்த காரியங்களை நான் சொல்லல. இன்னைக்கு பொல்லாங்கன் எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி பொல்லாங்கன் நீங்கள் ஜெயித்ததினால். யார் ஜெயிக்கிறா? வாலிபர்கள் ஜெயிப்பாங்க. வாலிபர் பலசாலிகளா இருப்பாங்க, தானி உள்ளவர்களா இருப்பாங்க. வயோதிகர்களா இருக்க முடியாது. கீழே படிங்க, படிக்கிறேன் பாருங்களேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எழுதுறாரு 14ஆம் வசனத்துல. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். மறுபடியும், வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். மறுபடியும் சொல்றாரு, வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறீங்க. அப்ப பலவான்கள் திராணி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அந்த திராணி இல்லைன்னா அவன் நிற்க முடியாது. அவன் பலசாலிகளா மாறணும். எப்படி பலசாலிகளா மாறுது படிச்சுட்டே போலாங்க. இது ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு வேத பாடம் வந்து போயிட்டே இருக்கு. இதே ஒரு தனியான வேத பாடம். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா மாறணும். சத்துவத்துல பலப்படுங்க. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா? அதுல பலப்படுறீங்களா? என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வச்சுட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்பப்படுங்க. அதனாலதான் கடைசியா சொல்ற சத்துவத்தில் உங்களோட வல்லமையில பலப்படுங்கிறார். அந்த வல்லமையில பலப்பட்டா உன் சரீரத்துல போராடுகிற அந்த சத்துரு ஓடி போயிடுவான். குடும்பத்துல போராடுகிற சத்துரு ஓடி போயிடுவான். எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவான்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லைகளை கிரியை செய்யற வல்லமை ஓடி போயிடுவான். அப்ப அந்த வல்லமை இல்லாதபடிக்கு உங்களை குறைய பண்ணுகிறான் சத்துருவான். நீ பலசாலியா இல்லாதபடிக்கு திராணி இல்லாதவர்களா பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் அதுல இருந்து வெளியே வர வேண்டும். கேட்டீங்களா? அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பலசாலிகளாய் மாறணும். வாலிபர்கள் எல்லாரும் பலசாலிகளா இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் திராணி உள்ளவர்களாம் பலசாலிகளா மாறணும். அந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்தை இன்னும் டீப்பா பார்க்கலாம். நம்ம எப்படி பலசாலிகளா மாறலாம். 2 வசனத்தில் எழுதியிருக்காரு. இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். பாருங்களேன். 1 யோவான் புத்தகத்துல இப்ப படிச்சோம் இல்லையா? வாலிபரே, நீங்க பொல்லாங்கன்னு ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப பிசாசு ஜெயிச்ச இந்த வாலிபர்களுக்கு சில குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. 1, பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு. அப்ப இவன் பொல்லாங்கனை ஜெயிச்சதுக்கு இவனுக்குள்ள சில காரியம் இருந்திருக்கு. 1, அவன் வாலிபனா இருந்திருக்கிறான், பலவானா இருந்திருக்கிறான், தேவ வசனம் அவனுக்குள்ள நிலைத்திருக்கு. கேட்டீங்களா? அதனால ஆவிக்குரிய ஜீவித்துல வாலிபர்களா இருக்கணும். அதனாலதான் பால வயது போல திரும்ப போலாக்குகிறான்னு சொல்றாரு. ஏதோ முடிச்சிடாதீங்க. நாட்கள் ஆயிடுச்சு. வாலிபர்கள் எப்போது? அதனால வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசு வாலிப பிராயத்தினுடைய ரத்தத்தை சிந்தினார். இந்த உலகமே வாலிபர்கள் இது நோக்கி கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் பல விதத்தில் திசை திருப்ப சாத்தான் திட்டப்பட்டிருக்கிறான். ஆனா வாலிபர்கள் எல்லாம் பலவான்கள் அம்புகளா இருக்கிறாங்க. அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாத்தானை வீழ்த்திற்கு கரங்கள் எடுத்திருக்கிற ஒரு வாலிபன். இந்த நீங்க சொன்னீங்களே, இந்த சவுல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்ச இந்த சவுல் இருக்கிறானே, சவுல் என்கிற ஒரு வாலிபன் கையில் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் முதல் ராஜாவாக்கப்பட்ட சவுல்ங்கிற வாலிபன் கையில தான் ஒப்படைக்கப்பட்டது. இயேசு வாலிப பிராயத்தில் ஜீவனை ஒப்படைச்சிட்டாரு. பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு வாலிபர்களா இருக்கணும், பலவான்களா இருக்கணும், தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கணும். அந்த காரியங்களை குறித்து தொடர்ச்சியா நம்ம அடுத்த வாரத்தில் படிக்கலாம். என்னோட இணைந்து இருக்கிற எல்லாரும் இருக்கிற இடங்களை முழங்கால் படிடுங்க, ஜெபிக்கலாம். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, தேவ கிருபை என்ன சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, ஜெயிக்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தருவேன் என்று சொன்னீங்களப்பா. என்ன ஒரு ஜெயாலியாய் மாற்றுங்க. உலகத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு சத்துருவை ஜெயிக்கிறது எப்படிப்பா? அது வல்லமை என்றும் அதிகாரம் என்றும் அந்தகார லோகாதிபதி என்றும் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான். பில்லி சுனியமா, மந்திரவாதம், வியாதி என்று மகால மரணம் என்றும் பல விதத்தில் போராடுகிறான். தேவ பிள்ளைகளே, இந்த அகால மரணம், திடீரென்று உண்டாகக்கூடிய ஆக்சிடென்ட்லாம் சத்துரு கொண்டு வருகிறது. இதில் நீங்க ஜெயிச்சவரெல்லாம் மாறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்னா அதை எதிர்த்து நில்லுப்பா. எதிர்த்து நிக்கணும்னா கீழ்ப்படிந்தவன் மாறு. இயேசு கீழ்ப்படிஞ்சவரனால எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் முன்மாதிரி.
ஒப்பு கொடுக்குறீங்களா? அதுக்கு திராணி வேணும். திராணி வேணும்னா அது வாலிபனா இருக்கணும், பலவானா இருக்கணும், தேவவசனம் உனக்குள்ள நிலைத்து இருக்கணும். கர்த்தரை ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரமாய் பாடல்களை பாடி வசனங்களை தியானிக்க உதவி செஞ்சீங்கள், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை போதித்த நானும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பொல்லாங்கனை ஜெயிச்சவர்களாய், பிசாசு ஜெயிச்சவர்களாய், வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்டு இந்த திருச்சென்னையில காணப்பட எங்களை ஒருவருக்கு உதவி செய்வீரா என்று சொல்லி மனதார பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒருவரையும் பேர் பெறாவிட கரங்களை ஒப்படுத்த ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் உங்க மேலேயும் உங்க குடும்ப எல்லைகளிலும் உங்க வேலை ஸ்தலங்களையும் தங்கி தாபரிக்கட்டும். இந்த நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு போய் வாங்க.